ஹாய் ஆல், வெல்கம் டு செல்வாஸ் குட் புக். இவ்வளோ நேரம் வீடியோவே நான் எடுத்து முடிச்சுட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த மைக்கை வச்சு பேசி இதே மாதிரி இன்னொரு மைக் இருக்கு. அந்த மைக்கில் வந்து சார்ஜ் இல்லை போல, திடீர்னு ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஒன்றுமே கேட்கல, ஃபுல்லாக நாய்ஸாக இருக்கு. அதனால தான் திரும்ப வந்து நான் என்னெல்லாம் பேசணும் அதெல்லாம் ஞாபகம் வச்சு உங்ககிட்ட திரும்ப பேசணும். இந்த லாங் வீடியோ வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லாங் வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டு. இவ்வளோ நாளாக ஷார்ட் தான் போட்டுட்டு இருந்தேன், ஷார்ட் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த லாங் வீடியோ எதுக்கு அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க எல்லாருமே எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லாங் வீடியோ எடுக்கிறேன். இந்த 1K வந்து இப்போ ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் உங்க எல்லாருமே பிக் தேங்க்யூ. இது எப்போ ரீச் ஆகுது அப்படின்னா என்னோட பர்த்டேக்கு ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர், 2 வீக்ஸ் 1 வீக்ஸ் பிஃபோரான்னு தெரியல எக்ஸாக்டா. பட் பர்த்டேக்கு முன்னாடி வந்து 1K ரீச் ஆச்சு. இந்த 1K ரீச் ஆக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆகிருக்கு எனக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. பட் இதுக்கு எனக்கு டிசப்பாயிண்டா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நான் குவாலிட்டியா வீடியோஸ் கொடுத்துருக்கேனா அப்படின்னா கிடையாது. பட் நான் ட்ரை பண்றேன். ஒவ்வொரு வீடியோ பண்ணும் போதும் ஏதாவது ஒரு பெட்டரா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுதான் நான் பண்றேன். குவாலிட்டியா நான் வீடியோ கொடுக்காத போதே வந்து எனக்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் இந்த 1K வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல், வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு ஆல்ரெடி சப்போர்ட் இருக்கு, ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமா சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் வராங்கன்னா அது வேற. பட் நம்ம கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அப்போ நமக்கு சப்போர்ட் கிடைக்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ அதுதான் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 1Kல இருக்க எல்லாருமே எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த 1K வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெஷல். அந்த 1Kல ஒரு 100 to 200 அவ்வளோ கூட எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு 10-20 பேர் தான். மிஞ்சி போன ஒரு 50 பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. பட் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு 100 to 150 தான் வருவாங்க. அவ்வளோ கூட இருப்பாங்களாங்கிறது டவுட் தான். பட் மற்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தெரியாதவங்க தான் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆக்சுவலா லாஸ்ட் பர்த்டேவே வந்து நான் இந்த 1K வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து 500க்கு மேலதான் வந்துச்சு. அப்போ வந்து நம்மளுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறதுக்கு அது வந்து எனேபிள் ஆச்சு. அதே எனக்கு ஹாப்பியா தான் இருந்துச்சு லாஸ்ட் பர்த்டே. பட் இந்த பர்த்டேக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம ஒருவேளை ரீச் பண்ணிட்டோமா 1K அப்படிங்கிற டவுட்ல தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அந்த பர்த்டேக்கு 1 வீக் 2 வீக் பிஃபோர்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கரெக்டா 1000 மேல போயிடுச்சு. ஒரே ஹாப்பி, சூப்பர் ஹாப்பி. என்னோட பர்த்டே வந்து செம்ம ஹாப்பியா வந்து நான் செலிப்ரேட் பண்ணேன். இந்த 1K ரீச் ஆனதுனாலே எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வேற என் பர்த்டேக்கு முன்னாடியே இப்போ எடுக்கிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்லாம் வச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லைட்ஸ் வச்சு எடுக்கிறேன். அந்த லைட் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஆக்சுவலா கேமரா கேட்டிருந்தேன். 1K ரீச் ஆனா எனக்கு நான் வந்து என்னோட எஃபர்ட் போட்டு எப்படியாவது இந்த போனை வச்சு நான் 1K ரீச் பண்ணிடுறேன், எனக்கு அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் கேமரா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பட் கேமரா காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நானே வேண்டான்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து வாங்கி தரேன்டா அப்படின்னாங்க. வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக இந்த லைட்ஸ் கேட்டிருந்தேன். லைட்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த லைட்ஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா சொல்லுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா ஷேர் பண்றவங்க கூட. அண்ட் இதுக்கப்புறம் வந்து குவாலிட்டியான வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்றேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு தான் எனக்கு இந்த 1K வந்துச்சு. ஷார்ட்ஸ் வீடியோமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த வீட்டுல சன்லைட்டும் உள்ள வராது. அண்ட் இங்க இருக்க லைட்ஸையும் வந்து நான் போய் அங்க வச்சு எடுக்க முடியாது. அதனால ஏதோ இருக்கிற போனை வச்சு ஏதோ இருக்கிற கிளாரிட்டியில நான் வந்து வீடியோஸ் எடுத்து போட்டுருக்கேன். அதுக்கே சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அங்க கிச்சன்ல ஏன் வந்து என்னால இந்த லைட்ஸ் எடுத்துட்டு போய்க்க முடியாது, இடமும் இல்ல, பிளக் பாயிண்ட்டும் கிடையாது. அது ஒரு விஷயம். அண்ட் போனை தவிர வேற எதுவும் அங்க வச்சு என்னால எடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். நம்ம வந்து முடிஞ்சா 2 வீக்ஸ் சீக்கிரம் கேமரா வாங்கலாம். கேமரா வாங்கினா கொஞ்சம் குவாலிட்டியான வீடியோஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். பட் எந்த மாதிரி கேமரா வாங்கணும், எப்படி இருக்கணும், ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கணும், ஃபீச்சர்ஸ் என்ன ஃபீச்சர்ஸ் தான் செக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நோ ஐடியா. பட் அது எல்லாமே இனிமேல் தான் செக் பண்ணி கொஞ்சம் பொறுமையா பார்த்து அதுக்கப்புறம் வாங்கணும். அது உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா கூட எனக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் கண்டென்ட்டுமே வந்து எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க. எனக்குமே வந்து எல்லாமே தெரியுமா அப்படின்னா கிடையாது. எனக்கு தெரிஞ்சது என்னால முடிஞ்சதுதான் நான் பண்றேன். இதை பாக்குறவங்களுக்கு மேபி கிரிஞ்சு அப்படின்னு கூட தெரியலாம். பட் அட்லீஸ்ட் நான் ஏதோ ஒன்று ட்ரை பண்றேன்ல,
அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். 1K ரீச் பண்ணது ஏதோ பெருசா அச்சீவ் பண்ண மாதிரி தான் இருக்கு. பட் இதோட ஸ்டாப் ஆக போறதுல கண்டிப்பா நான் ரெகுலரா வீடியோஸ் போட தான் போறேன். அண்ட் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பேர் வைக்கணும்ன்ற ஐடியால ரொம்ப நாள் ஆக்சுவலா யோசிச்சுட்டே இருந்தேன். எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்றது, சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல, எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன நேம் யோசிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஏன் யோசிச்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஜான்ல ஸ்டார்ட் பண்ணேன். 2021 ஜான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஓகே இந்த இயர் அப்படி யூடியூப்ல வீடியோ போடுவோம், ஏதோ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஊர்ல இருந்து எங்க அம்மா வந்து எனக்கு கோழி கொடுத்து விட்டுருந்தாங்க, நாட்டுக்கோழி. அதை வச்சுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். என்னோட பழைய வீடியோலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சா தான் இருக்கும். நிறைய 400க்கு மேல வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் பழசுலாம் பார்த்தா கிரிஞ்சா தான் இருக்கும். எப்பயுமே அப்படிதான் இருக்கும். பட் பழசு ரொம்ப அப்படிதான் இருக்கும். அது எல்லா யூடியூபர்ஸ்க்குமே அது ஒரு இதுதான், எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோம்டா அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் யூடியூப்ல நான் வீடியோ எடுத்து போட்டேன் அப்படின்னா. ஸோ அதனாலதான் நான் வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. உங்களோட லவ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இதுக்கப்புறமும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட பிளான் பண்ணேன் ஆக்சுவலா. நம்ம வந்து கிவ் அவே பண்ணலாமா அப்படின்லாம் யோசிச்சேன். பட் இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 5K வரட்டும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கேன். ஒரு 5K வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிவ் அவே எல்லாம் கொடுக்கலாம். அண்ட் அதுக்கும் பிளான் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து எனக்கு பெருசா யாரும் கமெண்ட்ஸே பண்றது இல்லை. எத்தனை பேர் என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறதும் எனக்கு தெரியல, ரெகுலரா வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்ட்டும். ஸோ அதனால என்னால டிசைட் பண்ணி கொடுக்க முடியாது, யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியாது, யாரும் பெருசா கமெண்ட் பண்ணீங்களான்னு தெரியாது. ஸோ அதனால நம்ம வந்து 5K ரீச் ஆனதுக்கு அப்புறமா அதை பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். 5K ரீச் ஆயிடுவீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு கண்டிப்பா. ஏன்னா இந்த 1K ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியும் எனக்கு பயங்கர நம்பிக்கை இருந்துச்சு. என் மேல மத்தவங்களுக்கு இருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது, பட் எனக்கு இருந்துச்சு. இந்த போனை வச்சு கண்டிப்பா 1K ரீச் பண்றோம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன். அதை நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். என்னால போன் வச்சு 1K ரீச் பண்ணிட்டோம்டா அப்படின்ட்டு. அண்ட் ஐம் சூப்பர் ஹாப்பி. இதுக்கு இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இதுக்காக தான் இந்த வீடியோவே நான் வந்து எடுத்தேன். அண்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.